ஓம் சக்தி. ஆழ்ந்த உறக்கத்தில் ஓர் அற்புதமான கனவு. கனவில் அம்மா தோன்றினாள். அம்மா கூறினாள், இன்றைய கால சூழ்நிலைக்கு நான் கூறும் கருத்து தேவையானது, இதனை எழுது என்றாள். இன்று சில முக்கிய ரகசியங்களையும் விளக்கங்களையும் அருளப்போகிறேன் மகனே. பலர் என்னை இந்து கடவுளாக காண்கின்றனர். நான் அப்படியல்ல. நான் மதங்களுக்கு அப்பாற்பட்டவள். நான் இந்து சமயத்திற்கு மட்டும் உரியவள் அல்ல, அதற்கும் மேலே நான் அனைத்து மதங்களுக்கும் உரியவள், மதங்களையும் கடந்தவள். என்னை ஒரு குறிப்பிட்ட மத கடவுளாக நினைத்து வழிபடுகின்றீர்கள். அது உங்கள் மனசாந்திக்காக. மதங்கள் என்னை கட்டுப்படுத்துவதில்லை. நான் சமயம் என்ற சிறிய வட்டமல்ல, நான் பெரிய வட்டம். அந்த வட்டத்தையும் கடந்தவள். எந்த மதத்தில் இருந்தாலும் என் பரிபூரண அருள் உண்டு. நான் அருளிய வழிபாட்டு முறைகள் யாவும் மதச்சார்புடையன அல்ல. மதங்களை கடந்தவை, உலக மக்களுக்கு பொதுவானவை. சில நேரங்களில் நான் பேரொளியாக, ஜோதியாக காட்சியளிக்கிறேன். அந்த ஜோதியையும் கடந்த நிலை என்னுடைய நிலை. நான் இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் பொதுவானவள். நான் அவதாரம் செய்திருக்கிறேன். அவதாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குரிய சொல்லல்ல. உலகை காத்து ரட்சிக்க வந்த கடவுள் என்பது அவதாரம் என்ற சொல்லின் பொருள். பாலகன் உலகை காத்து ரட்சிக்க வந்த அவதாரம். எனக்கு பல்வேறு நாமகரணங்கள் சூட்டி வழிபடுகின்றனர். நான் அனைத்து நாமங்களையும் கடந்தவள். குணங்களுடன் காணப்படும் நான் அவற்றை கடந்தவள். குணம் குறி அற்றவள். நான் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குரிய கடவுள் அல்ல, மதங்களை கடந்தவள். அடிகளார் ஒரு மத குரு அல்ல, அவர் மனிதகுல வழிகாட்டி. இரண்டாவதாக, என்னை அனைவரும் ஆதிபராசக்தி என்று அழைக்கிறார்கள். ஆதிபராசக்தி என்பதன் பொருள் தாய்மை கடவுள் என்பதாகும். தாயானவள் தன் குழந்தைகள் யாவற்றையும் சரிசமமாக நடத்துவது போல நான் உங்களை சரிசமமாக நடத்துகிறேன். கருணை உள்ளத்தோடு உங்களை ரட்சிக்கிறேன். அடிகளார் உருவம் தாய்மை உருவம். பெண்கள் சமுதாயத்தை காக்க வந்த திருவுருவம். எனக்கும் பெண் சமுதாயத்திற்கும் உள்ள உறவு தாய் மகள் உறவு. பெண்ணியத்தை போற்றும் செயல்முறை களமே மேல்மருவத்தூர். வழிபாட்டு முறைகளை பெண்களை ஏற்றுச் செய்வதால் நாளைய தலைமுறை ஏற்றம் பெறும், உலகம் அமைதி பெறும். ஆதிபராசக்தி என்றால் தாய்மை அறம் உடையது. அடிகளார் தேசங்களை கடந்து அவற்றின் எல்லைகளை கடந்து நிற்பவர். உலக மண்ணிற்கும் பிரபஞ்சம் முழுமைக்கும் உரியவர். நீ அவரை குறிப்பிட்ட மண்ணிற்கு மட்டுமே சொந்தக்காரராக்கி பார்க்காதே. அவர் பிரபஞ்ச நாயகர். மூன்றாவதாக, இங்கு எல்லோரும் பங்கார் சித்தர் என்று கூறுகிறார்கள். அடிகளார் சித்தர் மட்டுமல்ல, அதனை கடந்தவர். சித்தர்களுக்கு மேலான நிலையே அடிகளார் நிலை. உலகில் உள்ள கோடான கோடி சித்தர்களும் அடிகளாருக்கு இணையாக மாட்டார்கள். சித்தர்களெல்லாம் பாலகனை வணங்குவார்களே ஒழிய பாலகன் யாரையும் வணங்க வேண்டியதில்லை. மருவத்தூருக்கு சித்தர் பீடம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. சித்தர் பீடம் என்பதன் உண்மையான பொருள் உலகின் சகோதரத்துவம், உலக சமாதானம், உலக அமைதி ஆகியவற்றை போற்றி உலக மக்கள் சங்கமமாகும் இடமே சித்தர் பீடம். சித்தர்கள் இருப்பதால் மட்டுமே சித்தர் பீடம் என்று பொருளல்ல. இனம், மொழி, நாடு, ஜாதி கடந்த இடமே சித்தர் பீடம். அடிகளார் மதங்களை கடந்தவர். அடிகளார் தாய்மை கடவுள். அடிகளார் சித்தர் நிலையை கடந்தவர். உணர்ந்து கொள், நம்பி நட, அன்பு வழியில் செல். கனவு கலைந்தது, அம்மா கூறியதை கூறியுள்ளேன். ஓம் சக்தி.